என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவா நம்ம இப்ப என்னன்னா, ஒவ்வொரு ராசியும் பார்த்துட்டே வரோம் இல்லையா? காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியை பத்தி பார்க்க போறோம். கும்பம் அப்படின்ட்டாலே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், மிகப்பெரிய பிரசித்தி பெற்றது. ஆலயங்கள்ல கும்ப கலசம் வச்சுதான் புனித நீர் ஊத்துறோம். எந்த ஒரு முக்கியமான விசேஷமாக இருந்தாலும் கும்பம் வைத்து அதை சாட்சியாக வைத்துதான் யாகங்கள் நடத்தப்படுகிறது. அப்ப இதனுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? இது எப்படின்னா, கும்பம் என்பது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அது லாபத்தை தரக்கூடிய இடம், மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய இடம். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த 11ஆம் இடம் மூத்த மனைவியை குறிக்கக்கூடிய இடம். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். இந்த இடம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்கிறது. கும்பம்ங்கிறது அதுதான். உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அதை அப்படியே உள்ளே இழுத்துக்கொள்ளும் சக்தி கும்பத்திற்கு உண்டு. கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க நல்லா பழகுவாங்க சார், எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க, நல்ல நட்பு பாராட்டுவாங்க, நிறைய அன்பு நிறைந்தவங்கன்னு சொல்லலாம். தன் மீது அதிகமான அன்பை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் தன்னை தவறாக பேசினாலோ தன் மீது தேவையற்ற விமர்சனங்களை வைத்தாலோ அவர்களால் தாங்க முடியாது. உதவி செய்யும் குணம் அவர்களுக்கு அதிகம் உண்டு. அங்கேதான் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு, சதய நட்சத்திரம் இருக்கு, புரட்டாதி நட்சத்திரம் இங்க இருக்கு. இந்த சதயத்துல அமானுஷ்ய சக்திகளை உணரக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. நீங்க அவங்களெல்லாம் ஏமாத்த முடியாது. கும்பத்தை பொறுத்தவரை எங்கேயாவது இருந்துகிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா பொய் சொல்லிட முடியாது. அவர்களால் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு அங்கிருந்து அவங்களால சொல்ல முடியும். அந்த தன்மை அவர்களுக்கு உண்டு. ஆக நம்ம எங்கேயோ இருந்துட்டு சும்மா கூட நான் இங்க இல்ல இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா தப்பிச்சிடலாம்னா அது கும்பத்துக்கிட்ட முடியாது. இவர்கள் எங்கிருந்து பேசுகிறார்கள், எதை பேசுகிறார்கள் என்பதை ரொம்ப கூர்மையாக கவனிக்கக்கூடியவங்க. அங்கே மாந்திரிக சக்தி, மனோசக்தி அதிகமாக உடையவர்கள். ஏன்னா இங்க ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள், அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வகையிலே அங்கே வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும். குலதெய்வ வழிபாடு என்பதும் குலதெய்வத்துடைய துணையும் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல பெண் சாபத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய முன்னோர்கள். தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு உடம்புக்கு உள்ள ஏதோ ஒரு சக்தி ஒன்று இவர்களை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். கோவில்கள் ஆலயங்கள் போய் நின்னாங்கன்னா உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி இருக்கும். தெய்வத்துடைய பவர் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். எங்கோ ஒரு விஷயம் நடக்கிறத பத்தி உங்களுக்கு உணர்த்தும். சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு உணர்வு உண்டு. அவிட்டத்தில் பிறந்தவங்க கோபக்காரங்களா இருப்பாங்க. நல்ல குணம் படைத்தவர்கள், எல்லோரும் நல்லா பழகக்கூடியவங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன மைனஸ் பாயிண்ட்? டென்ஷன், கோபம். இந்த கோபம் சில நேரத்தில் அவங்களுக்கு மனசுல சில சஞ்சலங்களை கொடுத்துரும். ஆனால் இந்த அவிட்டம் ஜெயிக்குமானா கண்டிப்பா வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க. கோபத்தை மட்டும் அவங்க கண்டிப்பா குறைக்கணும் அப்படிங்கிறது அந்த அவிட்டத்துக்குள்ள விஷயம். அவிட்டத்தில் பிறக்கிறவங்க தவிட்டு பானையெல்லாம் பொண்ணும்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இதை நம்ம எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்வோம் அப்படின்னா,
இவர்களால் எதையும் தைரியமாக செய்துவிட முடியும். அதான் ஒரு விஷயங்க. ஒரு மனிதன் எதை செய்தாலும், எந்த தொழிலை செய்தாலும் அவர் மனசுக்குள்ள தைரியம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அது இந்த அவிட்டத்திற்கு உண்டு. தைரியமாக ஒரு செயலை செய்து நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். சதயத்தை பொறுத்தளவுல ஏதாவது ஒரு வகையில வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்கும். அது நல்ல வழியா கெட்ட வழியா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கையில முன்னேறணும், அதை நோக்கி பயணிக்கணும். அந்த பயணம் நமக்கு வெற்றியை தரணும், ஜெயிச்சிடும். அதற்கான வழிகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கும். எப்படி எந்த வகையில சம்பாதிக்க முடியும் அது நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு. அந்த பலம், அந்த பலமான விஷயம் அவர்களை உயரத்திற்கு கொண்டு போகும். நீங்க நம்மளுடைய கும்பத்துல பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், அது நம்ம குபேரம் பிறந்த நட்சத்திரம் கூட சொல்லுவோம். இந்த பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு குருவோட அனுக்கிரகம் உண்டு. அது சனி வீட்டில் இருக்கு. அப்ப சனியும் குருவும் சேர்ந்தால் தர்மகர்மாதி யோகம்னு சொல்லுவோம். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய புண்ணிய பாக்கியங்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்ப இந்த பணம் என்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் எந்த வகையிலாவது சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணம் கும்பத்திற்கு இருந்துகிட்டே இருக்கும். இரண்டாம் இடத்த அதிபதியே அவர்களுக்கு குரு, தனாதிபதி குரு, கும்பத்திற்கு லாபாதிபதியும் குரு. இந்த லாபாதிபதியும் தனாதிபதியும் ஒரே கிரகமாக வருவதனால கும்ப ராசியை பொறுத்தளவுல, கும்ப லக்கணத்தை பொறுத்தளவுல குரு பலமாக இருந்தால் வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரம், பணம், காசு என்பது உங்களுக்கு பாதிப்பை தராது. அப்ப குரு வெற்றி பெற வேண்டும், குரு பலமாக இருக்க வேண்டும், குரு கெட்டுவிடக்கூடாது. எந்த வகையிலாவது குரு பலமாக இருந்தால் நீங்கள் பணக்காரவங்க, கோடீஸ்வரங்க. இந்த இரண்டாம் இடத்து அதிபதி சொல்லக்கூடிய குரு, 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு, இந்த இரண்டு கிரகமும் எங்காவது 5, 9, 1 அல்லது 2ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் அல்லது குரு சனி தொடர்பு, இப்படி ஏதாவது ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டிருக்கிற போது கும்பம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். எந்த வகையிலாவது ராகு கேதுவோடு இணைந்து விடக்கூடாது குருவை பொறுத்தளவுல. இந்த இவர்களுடைய வழிபாட்டு முறைகள் என்பது வீட்டில் அடிக்கடி கும்பம் வைத்து வழிபாடு செய்வது, கும்ப கலசங்கள் வைத்திருக்கக்கூடிய கும்பாபிஷேகங்களை அடிக்கடி இவங்க பார்த்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. சார் நான் இங்க போனேன், இங்க போனேன், அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், அவங்க அதை செய்ய சொன்னாங்க, இதை செய்ய சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் கும்ப வழிபாடு என்பது, கும்பம் சம்பந்தப்பட்ட படம் அப்படி ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்டில் இருக்கணும். இவங்களை பொறுத்தவரை அது நம்ம வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கும். இரண்டாம் இடத்துடைய அதிபதியே உங்களுக்கு குருதான், லாபாதிபதியும் குருதான். தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறதோ, குருவை மதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும். மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி உங்களுக்கு செவ்வாய், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தினுடைய அதிபதியும் செவ்வாய். இது இந்த முயற்சியில நம்ம வெற்றி பெறணும்னா வாழ்க்கையில நம்ம ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்கணும். அதை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். தொழில் நமக்கு சிறப்பா இருக்கணும், உத்தியோகம் சிறப்பா இருக்கணும், வாழ்க்கையில உயர்ந்திருக்கணும், செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரன், அவர்தான் 9ஆம் இடத்தினுடைய அதிபதியும் கூட. மாலை மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் நமக்கு வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வகையில இந்த கும்ப லக்கணத்திற்கு தொடர்பாக இந்த சுக்கிரன் இருக்கணும். அப்ப வீடு வாசல் இடம் போல் சொத்து சோழம் அமையணும்னா சுக்கிரனுடைய தொடர்பு இங்கே கும்பத்திற்கு வேண்டும். 5ஆம் இடத்தினுடைய அதிபதி உங்களுக்கு புதன் தான், 8ஆம் இடத்துடைய அதிபதியும் புதன் தான் இல்லையா? ஆயுள் ஆரோக்கியம் வேண்டும், பூர்வ புண்ணிய சிறப்பா இருக்கணும். அப்ப புதன் பலமாக இருக்க வேண்டும். நாம் அடிக்கடி பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது நல்லதுதான்.
மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். இப்போ இந்த இடத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் 6ஆம் இடம் இல்லையா, உத்தியோகத்திற்கு அவர் தான், அதை நம்ம மறக்க முடியாது. ஆனாலும் கூட இந்த சந்திரன் கும்பத்திலே சம்பந்தப்பட்டு விடக்கூடாது, சனியோடு சம்பந்தப்பட்டு விடக்கூடாது. எந்த வகையிலாவது சந்திரன் சனி இணைந்து விட்டாலோ, சந்திரன் வீட்டில் அமர்ந்து விட்டாலோ, நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தங்கு தடை தாமதங்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியை பொறுத்தவரை, கும்ப லக்கணத்தை பொறுத்தளவுல அதுல பிறந்தவங்களுக்கு கால்வலி கம்பல்சரி இருக்கும். கால்வலி இல்லாதவங்களே அவங்க இல்ல. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கண்டிப்பா கால்வலி வந்துருது. அதிலும் இந்த சந்திரன் இங்கே சனி வீட்டில் இருந்துட்டார், கும்பத்தில் இருந்துட்டார்னா உடல் ஆரோக்கியம் என்பது கடைசி வரை அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. பௌர்ணமி வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்தினுடைய அதிபதி சூரியன். சூரியன் எந்த வகையிலாவது ஒரு வகையில் சுபத்தன்மையோடு சுபகிரகத்தோடு சேர்ந்து இணைஞ்சிருக்கணும். இல்லைன்னா கும்பத்திற்கு வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக வந்துடும். நம்ம பார்த்திருப்போம் நிறைய இடத்துல. ஏன்னா கும்பத்திற்கு நேர 7ஆம் வீடு சூரியன், சந்திரன் 6ஆம் வீடு. இந்த கும்பத்திற்கும் மகரத்துக்கும் சனிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வீடுகள் இது 2 தான். அப்ப இங்க சூரிய பகவான் சுபத்தன்மையோடு இருக்கணும். அல்லது பாபகிரகங்களோடு சேர்ந்து கெட்டு போயிருந்தாருன்னா வாழ்க்கை இனிமை இல்லை, கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பு இல்ல. அப்போ வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருது. அது ரொம்ப கவனம். 8ஆம் இடத்தை சொல்லிட்டு நம்ம புதன் கண்டிப்பாக அசிங்கம் அவமானங்களை காதல் லவ்ங்கிற பிரச்சனையை கொண்டு வந்துருவாரு. அதனால புதன் சுபத்தன்மையோடு இருக்கணும். நம்ம அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போகணும், சிறப்பு. நீங்க சுக்கிரன் அப்படிதான், உங்க லக்கணத்துக்கு 9ஆம் இடத்த பாக்கியாதிபதி. அப்ப இந்த வகையில் நம்ம சுத்தி சுத்தி பார்க்கிற போது கும்பராசியை பொறுத்தளவுல வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரத்துல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும். அந்த ராசி கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் நம்பி மோசம் போயிட்டு அதற்கப்புறம் வருத்தப்படுறதுல ஒண்ணும் இல்லை. அப்ப கும்பத்துக்கு இந்த ஆண்டு நன்றாக இருக்குமா, இது நிறைய பேருடைய கேள்வியாகவும் இருக்கு. இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு எப்படிங்கயா இருக்கு? சிறப்பா இருக்கா, நல்லா இல்லையா? கும்பராசியை பொறுத்தளவுல கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல தான் குரு உட்கார்ந்துருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல தான் குரு அமர்ந்திருக்கார். அது நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் இல்லையா? கும்பம் 6ல் இருந்தாலும், கும்பத்துக்கு 6ல் குரு இருந்தால் கூட அவருடைய பார்வை உங்க ராசிகளுக்கு பலமாகப்படுகிறது. ஏன்னா விருச்சிகம் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுக்கு 2ஆம் இடத்தை மீனத்தை பார்க்கிறார், மகரத்தை பார்க்கிறார். அதனால என்ன செய்யும், வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் விருத்தி ஆகும், நம்ம பண்ணக்கூடிய தொழிலை சிறப்பாக கொண்டு போக முடியும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரை நமக்கு இருந்த பெரிய பண பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும். அதுதான் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். நாம் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புறவங்க இந்த ஸ்கிரீன்ல வர நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.